தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கூட ஃபுட்பால் அனலிஸ்ட் கௌதம் இருக்காரு. இவர்கிட்ட அதாவது இந்த வேர்ல்டு கப் 2026 ஃபேவரட்ஸ் டீமான டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அர்ஜென்டினா ஸ்குவாடை வந்து நம்ம ப்ரீஃபாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ கௌதம், இப்போ அர்ஜென்டினா ஸ்குவாடு பார்த்தோம்னா 2022 வந்துட்டு என்ன ஸ்குவாடு கொண்டாங்களோ அதே தான் நியர்லி 19 பிளேயர்ஸ் சேம் பிளேயர் தான். 4 இயர்ஸ் ஆச்சு, வயசாகிடுச்சு. மெஸ்ஸிக்கே 39, டிபால் பார்த்தோம்னா 33. இந்த மாதிரி வயசான பிளேயர்ஸ் தான் வந்து 11 ஸ்டார்டிங் 11 எடுத்துக்கிட்டோம்னா வயசான பிளேயர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களால இதை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியுமா வந்துட்டு இந்த க்ரௌனை, வேர்ல்டு கப் க்ரௌனை? அது ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், வேர்ல்டு கப் க்ரௌன் டிஃபெண்டிங் பண்ணுறது எல்லா டீமுக்குமே அது ஒரு டைரெக்டாக ப்ரெஷரே ஒரு இதாயிரும். அது போக என்னன்னா டோர்னமெண்ட் போக 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 அர்ஜென்டினாக்கு ஒரு மெயின் இஷ்யூவா என்ன இருக்குன்னா 5 பிளேயர்ஸ் இன்ஜுரியில இருக்காங்க. இன்ஜுரி அது ஒரு பெரிய, அது நார்மலாக எல்லா டீமுக்கும் கன்சர்ன் தான். மார்டினஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது யூரோப்பா லீக் ஃபைனல்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து இன்ஜுரி போயிட்டாரு. கோல் கீப்பரே இன்ஜுரி ஆயிட்டாருன்னா ரொம்ப ஒரு ரிஸ்கான விஷயம். ஃபுல் பேக்ஸ் முக்கியமா இன்ஜுரியில இருக்காங்க. நகோல் மொலினா, கொன்சாலோ மாண்டியால் அவங்க இன்ஜுரியில இருக்கிறது. மொலினா இன்ஜுரியில தான் இருக்காரு. மிட்ஃபீல்டு ஃபார்வர்ட்ஸ்லாம் கூட மாத்திக்கலாம். ஓகே, அப்புறம் என்னன்னா மல்டிபிள் பிளேயர்ஸ் இன்ஜுரியா இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல எடுத்துட்டு மாத்தணும்னா ஒருத்தர் தான் மாற்ற முடியும், 4 பேர்த்தெல்லாம் மாத்திட்டு இருக்க முடியாது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான பிளேயர்ஸா இருக்காங்க. எல்லாத்தையும் மாத்தினாலும் புது பிளேயர்ஸா அவ்வளோக்கா பர்ஃபார்மன்ஸ். ஸ்காலோனி வந்துட்டு அவங்க எல்லாம் வந்து ரெடி ஆயிருவாங்க, மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ரெடி ஆயிருவாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஜே குரூப்ல கடைசியில தான் இருக்காங்க. ஸோ இன்னொரு 1 வீக் ஒரு அட்வான்டேஜா வருது. ஏ குரூப்போ பி குரூப்போ இருக்கும்போது மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ பின்னாடி இருக்கிற குரூப்ல வரும்போது அது ஒரு லக்காவே அமைஞ்சிருச்சு அர்ஜென்டினான்னு சொல்ல போனா. அப்புறம் ஒரு இடத்துல நான் மிஸ்டேக் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபுல் பேக் ரைட் பேக் 2 பேர் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் பேக்ல நிக்லஸ், லெஃப்ட் பேக்ல ஒருத்தர் தான் இருக்காரு. மெடினா வச்சுதான் லெஃப்ட் மெடினா வச்சுதான் லெஃப்ட் பேக். மெடினா வந்து லெஃப்ட் பேக்கும் லெஃப்ட் சென்டர் பேக்கும் ரெண்டுமே விளையாடக்கூடிய பிளேயர். என்ன கேட்டா மார்க்கஸ் அக்யூனா எடுத்துக்கணுமோன்னு தோணுது. எனக்கு என்னமோ அக்யூனா வந்துட்டு லாஸ்ட் வேர்ல்டு கப்பே எனக்கு தெரிஞ்ச நல்லா தான் ஆனாரு. பட் ஆனா அவ்வளவு இம்பாக்ட் இல்ல எனக்கு தெரிஞ்சு. மேபி அவருக்கு பதிலா மெடினாவை எடுத்தது, அந்த மெடினா எந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிறது கிளியரா தெரியல. பட் மேபி ஒரு சேஞ்ச் பண்ணிருக்காங்க, பாப்போம் அது ஒர்க் அவுட் ஆதா இல்லையான்ட்டு. இது அது ஒண்ணு. ஏன்னா அவருக்கு வேர்ல்டு கப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பெரிய பெரிய லெவல்ல ஒரு இது இருக்கு. பட் அதை பார்க்கணும். ரெண்டாவது வந்து என்ன பண்றாங்கன்னா, டிஃபென்ஸை விட மிட்ஃபீல்டர் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். லோ செல்சோ வந்திருக்காரு. லாஸ்ட் வேர்ல்டு கப் மிஸ் ஆன லோ செல்சோ, நிக்கோ பாஸ், லோ செல்சோ, அதுக்கப்புறம் என்ஜோ ஹெர்னாண்டஸ், ராட்ரிகோ டிபால், இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, மிட்ஃபீல்ட வந்து வெரைட்டியா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம், என்ன ஃபார்மேஷன் வந்து மாத்திட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டீப்பான ஸ்குவாட் மிட்ஃபீல்ட்ல வச்சிருக்காங்க. ஃபார்வர்ட்ஸ் பாத்தீங்கன்னா லாட்டாரோ மார்டினஸ், யூலியன் ஆல்வரஸ், லயனல் மெஸ்ஸி, அப்புறம் விங்லே பாத்தீங்கன்னா சிமியோனே எல்லாம் கொன்சாலஸ் இருக்காரு. கொன்சாலஸ், அல்மாடா, ஜியோனே சிமோனே இருக்காரு. சிமோனே விங்கிங்ல வந்து ரொம்ப விங்ல சரியான டேஞ்சரஸான பிளேயர் அவரு. இப்ப மோஸ்ட் ப்ராபபிலி ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். மேபி ஜார்டன் கூட அவ்வளோ குரூப்ல இல்லைனாலும் நாக் அவுட்ஸ்ல முக்கியமான பிளேயரா மாறுவாருன்னு நினைக்கிறேன். சோ மிட்ஃபீல்ட் வந்து என்ஜோ ஃபெர்னாண்டஸ் போன இதுல பெஸ்ட் அண்டர் 20 பிளேயரா வந்தாரு வேர்ல்ட் கப்ல. லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல ஏன்னா செல்சி வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஆனா அவர் நல்லா ஆடிட்டு இருக்காரு. செல்சி நல்லா தான் விளையாடுறாரு. ஓகே, அவர் என்னென்ன பண்ணுமோ பண்ணிட்டு தான் இருக்காரு. எவனும் கோல் போட மாட்டேங்கிறான், அதுதான் செல்சி பிரச்சனை. சம்டைம்ஸ் என்ஜோ ஃபெர்னாண்டஸே கோல் போட்டுறாரு. அது போக இப்ப டிஃபென்ஸ்ல என்ன பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கு. லிசாண்ட்ரோ மார்டினஸ் டிஃபென்ஸ்ல கூட லிசாண்ட்ரோ மார்டின் அதே டிஃபென்ஸ் தான் வச்சிருக்காங்க. பட் ஆனா அந்த இவர் இப்ப பலர்டிக்கு வந்து இன்ஜுரின்னு சொல்றாங்க, அவருக்கு பதிலா ரீப்ளேஸ் நியூஸ் வந்திருக்கு. மோஸ்ட் ப்ராபபிலி மார்க்கஸ் செனசி போர்ன்மவுத் ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க. பட் என்னங்கறத பார்க்கணும். அது போக கிறிஸ்டன் ரொமேரோ, நிக்லஸ் ஒட்டமெண்டி சென்டர் பேக்ஸ் 4 இருக்கு, சாலிடா தான் இருக்காங்க. பட் ஆனா கொஞ்சம் ஏஜ் தான் அதிகமா இருக்கு. ஏஜ் ஒரு ஃபேக்டர். கோல் மார்டினஸ் இல்லைனா ரொம்ப கஷ்டம். எமிலியானோ மார்டினஸ், ஆமா மார்டினஸ் அவர் வந்து ரொம்ப கீ. மூசோ வந்து நல்லா பண்றவரு. ஜெரோனமே ரூலியும் நல்ல கோல் கீப்பர் தான். டெபியூ பிரஷர் வரும், ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்கு. ஸோ அர்ஜென்டினா இன்னொன்று எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, சாம்பியன்ஸ் கர்ஸ்னு இருக்கு. இதை வந்து நம்ம 2002 இருந்து ஃபாலோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். போன வேர்ல்டு கப் பிரான்ஸை தவிர 2098ல பிரான்ஸ் ஜெயிப்பாங்க,
இதுல லீக்லயே போயிருவாங்க 2002ல. 2006ல இட்டாலி ஜெயிப்பாங்க, திருப்பி 2010ல லீக்ல போயிருவாங்க. ஸ்பெயின் ஜெயிப்பாங்க, லீக்ல போயிருவாங்க. ஜெர்மனி ஜெயிப்பாங்க. பிரான்ஸ் மட்டும் தான் இவ்வளவு தூரம். ஜெர்மனி அன்னைக்கு வெளியே போனவங்க இன்னும் வரல, குரூப் ஸ்டேஜ் ஸ்டார்ட்ல. சோ அதனால வந்து அர்ஜென்டினா எங்காச்சும் சாம்பியன் கேஸ்ன்னு சொல்லி ஏதாச்சும் ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல எதுவும் பண்ணிருக்க கூடாது. ஆனா அதெல்லாமே கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆள் கூட தான் இது லைனல் ஸ்கேலிங் இருக்காரு. அது கூட அசிஸ்டன்ஸ் வால்டர் பெயிண்டர்ஸ்லாம் இருக்காங்க. பின்னாடி ஒர்க் பண்ணக்கூடிய ஆள்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆளுங்க தான் இருக்காங்க. அர்ஜென்டினா திருப்பியும் சாம்பியன்ஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ ரொம்ப தூரம் போவாங்கிறது ஒரு அட்லீஸ்ட் குவார்டர் ஃபைனல்ஸ் பாத்தீங்கன்னா போர்ச்சுகல் கூட மேட்ச் வர மாதிரி இருக்கு. மோஸ்ட் ஹிஸ்டாரிக் மேட்ச் எவர் இன் ஃபுட்பால் ஆயிரும். ரொனால்டோ மெஸ்ஸி ஆருக்கும் வாய்ப்பு இருக்கு ரவுண்ட் ஆஃப் இது குவார்டர் ஃபைனல் மேட்ச்ல. சோ இட்ஸ் கோயிங் டு பி கிரேட் வேர்ல்ட் கப் பிளஸ் கிரேட் டோர்னமெண்ட் ஃபார் அர்ஜென்டினா. பட் என்னதான் அர்ஜென்டினால வந்துட்டு ஒரு போர்ச்சுகல் மாதிரியோ ஸ்பெயின் மாதிரியோ பிரான்ஸ் மாதிரியோ பயங்கரமான ஸ்டார்ஸ் இல்லை அப்படின்னாலும் அந்த லியோனல் மெஸ்ஸிங்கிற ஒரு ஆளுக்காக இவங்கெல்லாம் வந்து உயிரியே கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆன ஒரு டீமு, அதெல்லாம் மெஸ்ஸியை சுற்றியே ரவுண்டு பண்ணி செட் பண்ணியிருக்காரு லியோனல் ஸ்கேலோனி. அந்த இது வந்துட்டு கண்டிப்பாக இந்த டீம் வந்து இந்த டைமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மேபி ஃபைனல் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, வேர்ல்டுக்கு பிரிட்டன் பண்ணுறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் செமிஃபைனல் வரைக்குமாவது ஈஸியாக போகக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுவேன். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா நிக்கோ பாஸ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. கோமோலேருந்து சிரியா ஏல கலக்கியிருக்காரு. 21 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் தான். சரியான மெச்சூர், செம குயிக்கு, ட்ரிபிளிங்கு, பாசிங்கு, செட் பீஸ்லாம் வந்து அசால்ட்டாக நவுத்துறாரு. ஃப்ரீ கிக்லாம் சூப்பராக அடிக்கிறாரு. கண்டிப்பாக வாட்ச் அவுட் பிளேயர் டு வாட்ச் அவுட்னா கண்டிப்பாக நிக்கோ பாஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா பிரான்ஸுக்கும் அர்ஜென்டினாவுக்கு என்ன ஆகுதுன்னா, யாரை ஸ்டார்ட் பண்றதுங்கிறது தெரியாம அர்ஜென்டினா இருக்காங்க, சாரி பிரான்ஸ் இருக்காங்க. அர்ஜென்டினாக்குனா யார் ஸ்டார்ட் பண்ணிட்டு யாரை கொண்டு வரணும், எப்படி மாத்தணுங்கிற ஒரு இதோட ஒரு முக்கியமான டிஃபரன்சியேஷன் வருது. அது போலனா ஃப்ரீ கிக் எடுக்கிறதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க. லயனல் மெஸ்ஸி ரைட்ல லெஃப்ட்ல எடுப்பாரு, ஆல்வரஸும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் 4-4-2 விளையாடலாம். ரெண்டு ஸ்ட்ரைக்கர் மார்டினஸையும் ஆல்வரஸையும் போட்டு மெஸ்ஸி மிட்ஃபீல்ட்ல ஆடலாம். ஆமா, சோ இது ஒன்று இருக்கு. அப்புறம் லாங் ரேஞ்ச் ஷூட்டிங்ல நஹுல் மொலினா லாங் ரேஞ்ச் ஷூட்டிங் அத்லெட்டிகோ மேட்ரிட் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஒரு மிக்ஸ்டா வச்சிருக்காங்க. செட் பீஸ் எல்லாமே. இன்னொன்னு என்ன, செட் பீஸ் எப்படி ஆர்சனல் ஒர்க் அவுட் பண்றாங்க இல்லையா, நிக்கலஸ் ஜோவர்னு ஒரு செட் பீஸ் கோச் இருக்காரு. அவரு அதனாலதான் இன்னைக்கு லீக் டைட்டிலே அடிச்சாங்க. அந்த மாதிரி செட் பீஸ் கோச்சும் வந்து அர்ஜென்டினா பண்ணும்போது மோஸ்ட்லி சாம்பியன்ஸ் தான். அதுவும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இப்ப வந்து என்னன்னா அது ஒரு பார்ட்டா இருக்கணும். செட் பீஸ்ல வந்து டைரக்ட் கோல் போடுறதுக்கும் சரி, ஹெட் பண்ணி கோல் கார்னர் இதுவும் சரி இது இருக்கு. சோ அதனால வந்து என்னன்னா அர்ஜென்டினா நல்ல இது எல்லாமே வச்சிருக்காங்க. பட் பிரஷரை ஓவர் கம் பண்ணணும். கன்சிஸ்டன்சி எனக்கு தெரிஞ்சு அர்ஜென்டினாக்கு அவ்வளோ ப்ரெஷர் இல்லை. ஏன்னா அவங்க லாஸ்ட் வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டாங்க. இந்த டைம் வந்து ரொம்ப ஃப்ரீடமாக ஆடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா மெஸ்ஸிக்கெலாம் வந்து ஒரு பெரிய ப்ரெஷர்னா வேர்ல்டு கப் ஜெயிக்கல, மரடோனா கூட கம்பாரிசன், இதெல்லாம் தான் அவரோட பெரிய ப்ரெஷராக இருந்தது. இந்த டைம் அந்த ப்ரெஷர்லாம் இல்லாமல் இந்த டிபேட்டு, எந்த டிபேட் இல்லை, அந்த கோட் டிபேட்லாம் எப்போவும் முடிஞ்சு போச்சு. அந்த டிபேட்லாம் எதுவும் கிடையாது. அவர் ஃப்ரீடமோட என்ஜாய் பண்ணி ஃபுட்பால் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 39 இயர்ஸ் ஆகிடுச்சு. அவர் கண்டிப்பாக ஃபுல் மேட்ச் ஆடுவாரான்றது கண்டிப்பாக கஷ்டம் தான். ஏன்னா அவர் 13 இயர்ஸுங்கும் போது அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி ஆட முடியாது. அப்படியே ஆடினாலுமே மெஸ்ஸி வந்து நிறையா டைம் நின்றுட்டு தான் இருப்பார். பெருசாக போய் பால் அட்டாக் பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டார். கூலியன் ஆல்வர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் பால் அட்டாக் பண்ணி எடுக்கிறது. பட் இந்த டைம் பார்ப்போம். லாஸ்ட் டைமே வந்து அர்ஜென்டினா ஃபேவரேட்ஸாக இருந்தாலுமே அவங்க ஜெயிப்பாங்கன்னு நிறைய பேர் நினைக்கல, ரைட்டா? மெஸ்ஸியோட எக்ஸ்ட்ராடனரி விஷனு, அவரோட ஃபுட்பால்லாம் வந்து கண்டிப்பாக இப்போ வரைக்குமே பெருசாக மேட்ச் பண்ணுறக்கான ஆள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மேபி இப்போ எம்பாப்பே, லாமின் யமால்லாம் வந்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ அர்ஜென்டினாக்கு வீக்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டா எதுதான் இருக்கும்? என்னன்னா அவுட் சைடு த பிச் தான் வீக்னஸாகவே இருக்கு. உள்ள விளையாடுறதுல 95% 98% கவர் பண்ணிட்டாங்க எல்லா வீக்னஸ். இன்ஜுரிஸ் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி, ப்ரெஷரு, என்னதான் சாம்பியன்ஸ் ஆகணுங்கிற கம்பல்ஷன் இல்லைனாலும் ஃபோர்த் லைன் ஜெயிச்சா யாரும் வேண்டாம்னு சொல்ல போறது இல்லை. ஃபோர்த் வேர்ல்டு கப் ஜெயிச்சா யாரும் வேண்டாம் போகணும்னு சொல்ல, மேட்ச் ப்ரோக்ரஸ் ஆக போக தெரியும். அதுக்கப்புறம் என்னன்னா டியூரிங் த டோர்னமெண்ட் இன்ஜுரி. இப்போ என்னன்னா நீங்க மெஸ்ஸி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் இருந்தாரு. இந்த வேர்ல்டு கப்பும் ஃபியூச்சர் லைஃப்ல செட்டில் ஆகுறதுக்காக தான் இன்டர் மியாமி வந்தாரு யூஎஸ்ல. இந்த வேர்ல்டு கப் யூஎஸ் நடக்கலையா, சோ அந்த கிளைமேட் எல்லாமே ஃபாலோ பண்ணுவதற்காக தான் இது வந்தாங்க. நிறைய விஷயம் யோசிச்சிருக்காங்க, ஃபியூச்சரோட இதை பத்தி யோசிச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் அர்ஜென்டினா எல்லாமே யோசிச்சிருக்காங்க. அதுதான் வீக்னஸ் பாத்தீங்கன்னா, நான் ஸ்பெயின் சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் டீம்னா அர்ஜென்டினா. இது த்ரூ பாஸும் போடுவாங்க, கிராஸும் போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆல்ரவுண்டிங் இந்த டீம் எல்லாமே பண்ணுவாங்க.
ஏன்னா கொஞ்சம் வயசு தான் அதிகம் அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. மற்ற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அளவு கடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் யூத் ரெண்டுமே வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. யூத் வித்தவுட் ஜெர்மனி பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கு. ஃபுல்லா ஸ்பீடா போடுவாங்க. ஆனா எப்ப முன்னாடி போகணும் எப்ப பின்னாடி வரணும்னு தெரியாதுல்ல. சோ இது வந்து அந்த இது எல்லாமே இருக்காங்க. ஹெட் பண்ணக்கூடிய நிக்லஸ் ஆட்டோமேட்டிக் கார்னர்ல ஹெட் பண்ணக்கூடிய ஆள் இருக்கு. பட் தே ஷுட் பி கேர்ஃபுல் அட் எவ்ரி பாயிண்ட். அல்ஜீரியாவோ ஈஸியா எடுத்துக்க கூடாது. யார்டன் டெபியூட்டன்ஸா ஈஸியா எடுத்துக்க கூடாது. ஆஸ்திரியா வந்து யூரோப்ல டாக்டிக்கலா கோச்சஸ்லாம் சில பேர் இருக்காங்க. டாக்டிக்கலா ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஸோ 3 at the back போகலாம். இன்னொன்னா அர்ஜென்டினாக்கு வந்து மல்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார்ம் 3 at the back போலாம், 4 at the back போலாம். ஆமா, ஸ்கேலோனி லாஸ்ட் வேர்ல்ட் கப்லயே ட்ரை பண்ணாரு நிறைய அந்த மாதிரிலாம் 3 at the back 4 at the backலாம். இது ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் ஈக்குவல் லெஸ் ரொம்ப லீஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் வச்சிருக்காங்க. அவுட் சைட்ல தான் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். மேட்ச் ஆன் த பிட்ச்ல எதுவும் இல்ல. சோ இன்ஜுரிஸ் ஓவர் கம் பண்ணி போறது தான் அவங்க கையில இருக்கு. ஓகே, ஸோ அர்ஜென்டினா பற்றி பேசிட்டோம். ஸோ அர்ஜென்டினா எந்த பொசிஷனில் முடிப்பாங்க? டாப் 6 டீம்ஸ் நம்ம ஃபேவரட்ஸ் பேச போகிறோம். ஸோ அந்த 6 பிளேஸில் எந்த பிளேஸில் முடிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மோஸ்ட் ப்ராபப்லி குவார்டர் ஃபைனல் வரலாம். குவார்டர் ஃபைனல்னா லாஸ்ட் 8ன்னு சொல்லுவோம். அதுலேயும் லாஸ்ட் 4-6 இது சொல்லணும்னா குவார்டர் ஃபைனல் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். டிபெண்டிங் ஆன் த ஃபிக்சர்ஸ். லீகெல்லாம் பெரிய லெவலில் எதுவுமே கிடையாது. அல்ஜீரியா நெதர்லாண்ட்ஸை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் சொல்றாங்களே செமிஃபைனல்ல போர்ச்சுகல் இல்ல. அந்த சீடிங் பாத் வந்து பாத்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல் தான் போர்ச்சுகல் வரும். ஓகே, போர்ச்சுகல் வந்துட்டா ரிஸ்க் தான். குவார்டர் ஃபைனல் தான் ரிஸ்க் சார். முன்னாடியே பிரான்ஸோ பிரேசிலோ இல்ல ஜெர்மனியோ அவங்க குரூப்ல செகண்ட் வந்து மீட் பண்ணிட்டாலும் ரிஸ்க் இருக்கு. சோ அந்த சீடிங் எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய டீம் கண்டிப்பா செகண்டோ தேர்டோ வருவாங்க. அது உறுதி. சர்ப்ரைஸ் ஏதோ இல்ல ஒரு வரதா செய்யும். சோ அப்ப மாட்டினாங்களோ ரிஸ்க் இல்ல. பெரிய டீமை வந்து முன்னாடி எலிமினேட் பண்ணிட்டு ஈவன் என்ன சொல்றது மொரோக்கோ ஆர் ஜப்பான் குவார்டர் ஃபைனல்ல வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம எப்படி டீம் இது பண்ணும்போது யாரெல்லாமே உலகத்துல எனக்கு என்னமோ அர்ஜென்டினா ஃபைனல்ஸ் வந்துருவாங்கன்னு தான் தோணுது. ஃபைனல்ஸ் 2 வேர்ல்ட் கப்பும் ஃபைனல்ஸ் வரதுங்கிறது ஜெர்மனி. ஏன்னா அவங்க கடைசி 4 வருஷத்துலயே வந்து மொத்தமா ஸ்கேலோனியோட பீரியட்ல பார்த்தோம்னா மொத்தமாவே ஒரு 4 லாஸோ சம்திங் தான். அந்த லாஸஸ் ரொம்ப கம்மி. ஸோ அவரோட ரொம்ப கம்மி. இப்போ என்னன்னா எல்லா டீமும் வந்து வேர்ல்டு கப் ஜெயிக்கணுங்கிற ஈவன் 48 டீம்ல 48மே சின்ன டீம்லாம் விட்டுருங்க. ஈவன் நார்வே ரேஞ்சிலும் சரி மொரோக்கோவும் ரேஞ்சு ஜெயிக்கணும் தான் வர்றாங்க. பிரேசிலும் ஜெயிக்கணும் தான், செனகலும் ஜெயிக்கணும் தான் வர்றாங்க. ஸோ ஜெர்மனி ஜெயிக்கணும் வர்றாங்கன்னு தெரியல. ஜெர்மனியோட அது ஏன்னா சின்ன பசங்க தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா இங்கிலாண்டும் இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பிரேசிலும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பிரான்ஸும் வந்து போன டைம் அர்ஜென்டினா விட்டுட்டோம். இந்த டைம் வந்து ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்ட்டு வர்றாங்க. எம்பப்பே இது சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கலையா, ஸோ வேர்ல்டு கப் ஜெயிக்கணும். டெம்பலே வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சு பல்லாண்டியர் வாங்கணுங்கிற ஒரு இதில் இருக்காரு. ஸோ அதனால வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு வின் த வேர்ல்ட் கப். கண்டிப்பா எந்த டீமுக்கும் அர்ஜென்டினா இல்ல எந்த டீமுக்குமே வின் பண்றதுங்கிறது இட்ஸ் வெரி ஹார்ட் திங் டு டூ தான் கண்டிப்பா. ஸோ அதனால இவ்வளவு பேசணும் இல்லையா? திடீர்னு உருகுவே பத்தி சொல்லவே இல்லை. அவங்க பழைய இதுல பெரிய இதெல்லாம் இது 2 டைம் சாம்பியன்ஸ் கூட. பட் ஆனா உண்மையா டீம் இதுதான் கம்மியா தான் இருக்காங்க. ஆனா கோச் வந்து மார்செலோ பியல்சா. பழைய லீட்ஸ் யுனைட்டடும் அர்ஜென்டினியன் கண்ட்ரி இதுவா கொண்டு வந்தது. அது ஆனா சுவாரஸ் எடுக்கல. அது போக சுவாரஸ்லாம் வயசாகி போயிடுச்சு. பட் அப்பயும் நல்ல பிளேயர் தான். சுவாரஸ்லாம் டாப் கிளாஸ் ஃபினிஷர் தான். பட் ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபேவரட் டீம் என்னங்கிறத நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். இதே மாதிரி 2 வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். Until then, bye from கபில் முருகேஷ் கௌதம்.